Hi all, welcome to business page. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் பிஸ்னஸ் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா மில்லட் பேஸ்டு இட்லி. ஸோ இந்த மில்லட் பேஸ்டு இட்லியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும், ப்ளஸ் அவங்களோட டைமையும் சேவ் பண்ணணும். இதுதான் பேசிக் கான்செப்ட். இந்த கான்செப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி டு ஈட் இட்லிஸே நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து அது ஒரு குக்குடு இட்லியை கூட வந்து ஜஸ்ட்டு நம்ம கஸ்டமர் கொடுத்தோன்னா அவங்க 2 minutes வீட்டில் வந்து ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியும் நம்ம கொடுக்கலாம். அது வந்து நார்மல் இட்லியாக இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பேஷன்ஸ் கொடுக்குற மாதிரி, இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்க, ஃபிட்னஸ் என்தூசியாஸ்டிக், ரெகுலராக ஜிம் போகிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து நல்ல ஹெல்த்தியான ஆப்ஷன்ஸ் தான் போவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க நார்மலாக வந்து கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாக இருக்கணும்னு சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ராகி பேஸ்டு இட்லி, இல்லை வந்து ஒரு மில்லட் பேஸ்டு இட்லி, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ரெடி டு ஈட் இட்லின்ற மாதிரியே கான்செப்ட்லேயே நம்ம கொடுக்கலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த கம்பெனியும் பெரிய லெவலில் ட்ரை பண்ணல. ஸோ இதுக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஆயில். ஸோ இந்த சில்லி ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 லிட்டரே வந்து பார்த்திங்கன்னா 1400 to 1800 போகும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து இதுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. இப்போ நார்மலாக வந்து சில்லியை டைரெக்டாக ஒரு இடத்துல யூஸ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் ஒரு 2 to 3 drops ஆஃப் சில்லி ஆயிலே அங்கே யூஸ் பண்ணுவாங்க. யூரோப் கண்ட்ரிஸ், அரபு கண்ட்ரிஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்ல டிமாண்ட் இருக்குது. டொமஸ்டிக் மார்க்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எலைட் செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வந்து இந்த சில்லி ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட்டை வேல்யூவேட் பண்ணி விற்கும் போது நமக்கு ப்ராஃபிட்டும் வந்து ஒரு 50% மேலே கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட் பிரேக்ஃபாஸ்ட் கிட்டு. இப்போ நார்மலாக இந்த ஓட்ஸு, இந்த மாதிரி வந்து ரெடி டு ஈட் நூடுல்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பியூராக வந்து மில்லட் பேஸ்டு ஃபுட்டே வந்து ரெடி டு ஈட் இதில் கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 40 grams ஆஃப் ப்ரொக்கோலி, 2 மில்லட் பேஸ்டு இட்லி, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு, இல்லை வந்து சிறுதானியம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டல், வெள்ளை முக்கடலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெனு மாதிரி க்ரியேட் பண்ணி இதை இன்ஸ்டண்ட்டாக வந்து ரெடி டு ஈட்டுன்ற கான்செப்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம கொடுக்கலாம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டின்னர் தான் ஹையஸ்ட்டாக ஹோட்டலில் போவாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம், இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம கஸ்டமருக்கு வந்து டெலிவரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும்னா பிஸ்னஸ் பேஜ்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்க யாருக்காவது வந்து ஜிஎஸ்டி எடுக்கணும், ஃபுட் லைசன்ஸ் எடுக்கணும், இல்லை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணோன்னா நம்ம மேலே போட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கூப்பிடுங்க. அந்த டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.